நம்ம எல்லோருக்கும் பிடித்த கதை. எப்போதும் கதை கேட்பது நம்ம எல்லோருக்குமே மிக 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 பிடித்த ஒரு விஷயம். அதனால் நானும் இதை கதை போலவே அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இது அனைவருக்கும் கேட்ட கதையாக இருந்தால் அது சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புது கதையாக இருந்தால் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் திரித்து சொல்லும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் அதன் சுவை. எல்லோரும் இந்த கதை தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் கூறுவதில் ஒரு கலப்பு இருக்கும். நான் புனைந்து சொல்வேன். நான் பெருமாள் அல்ல, நான் மனிதன், சாதாரண மனிதன். அப்போ நான் புனைத்து உரைப்பேன். பெருமாள் அருப்பெரும் ஜோதி உண்மை மட்டும் தான் பேசுவார். நான் மனிதன் அப்பா, நான் கொஞ்சம் புனைந்து பேசுவேன். புனைந்துரையே பொய்ப்புகளே சத்தியம் சொல்கின்றேன். பெருமாள் கூறலாம், நான் கூற முடியுமா? நான் மனிதன், கொஞ்சம் புனைந்து சொல்கிறேன். எதற்காக சொல்கிறேன்? ஏன் நமக்கு எல்லாம் புனைக்கப்பட்டது? அதற்காக தான் நானும் புனைக்கிறேன். ஏன் புனைத்தார்கள்? பொய்யில் போட்டு ஏன் நம்மளை இது போலகாலம் மாட்டி புனைத்தார்கள்? யார் புனைத்தது? பொய்யதானப்பா, மாயை பொய்தான. நம்மளோட பொய்யை போட்டு நம்மளை இவ்வளவு காலம் யார் புனைத்து வைத்தார்கள்? யார் புனைத்து வைத்தார்? முன்னோர்கள் கூடி ஞானம் என்ற பெயரில் கதை, காவிய, புராணம் என்று இசைத்திட்டார். யார் இசைத்தார்? வியாசர். என்னவென்று இசைத்தார்? இதுதான் ஞானம் என்று இசைத்தார். எதை இசைத்தார்? கதை, காவிய, புராணம். ஏன் இசைத்தார்? வியாசர் ஏன் பொய்யை சொன்னார்? ஏன் பொய்யில் போட்டு நம்மை வைத்தார்? யாருடைய உத்தரவு? சிவனார் உத்தரவினாலே. நமக்கு பொய்யில் போட்டு வாட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டது யார்? சிவன். சிவன் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஏன் அப்படி செய்ய வேண்டும்? சிவன் யார் நமக்கு? அல்ல அல்லவா? நாதன் அல்லவா? உண்மை கடவுள் அல்லவா? சொரூபம் அல்லவா? ஏன் செய்தான்? காரியம் உண்டு, அதனால ஒரு காரணமும் உண்டு. காரணம் என்னவாக இருக்கும்? நான் கதையை ஏன் உங்களுக்கு புனைந்து உரைக்கிறேனோ அதுதான் அதற்கும் காரணம். நான் இதை சொல்லி முடிக்கும் பொழுது உங்களுக்கு அதன் பொருள் விளங்க முயற்சி செய்கிறேன். கதை சொல்லுவோமா? ஒரு மன்னன் அன்னதானம் செய்கிறார். நம்மை போலவே அவரும் சன்மாதி என்று நினைக்கிறேன். வல்லல் பெருமானுடைய தயவால் அவரும் அன்னதானம் செய்கிறார். அன்னதானம் செய்யும் பொழுது அந்த அன்னதான கூடத்தில் என்ன நடந்தது? சமைத்தார்கள். பெரிய பெரிய பாத்திரங்கள் வைத்து மிகவும் 1000 பேர் வருபவர்களுக்கு எல்லாருக்கும் தேவையான உணவை சமைத்தார்கள். அந்த வழியில் என்ன சென்றது? ஒரு கழுகு சென்றது. அந்த வழியில் என்ன சென்றது? ஒரு கழுகு சென்றது. அந்த கழுகு என்ன எதை கொண்டு சென்றது? ஒரு சர்ப்பத்தை கொண்டு சென்றது. பாம்பு. பாம்பு என்ன செய்யும்? கொத்தும், விஷம் கற்கும். அது எப்படி கொண்டு சென்றிருக்கும்? தனது கூர்மையான நகங்களை தனது கழுத்தில், யார் கழுத்தில்? பாம்பின் கழுத்தில் மிக மிக வலிமையாக கவ்விக்கொண்டு சென்றிருக்கும். அதன் பிடி தாங்காமல் அந்த பாவ ஜீவன் விஷத்தை கக்கியது. அந்த கக்கிய விஷம் என்ன ஆகியது? 2-3 துளிகள் 1000 பேருக்கு அளிக்க வேண்டிய அன்னத்தில் வெறும் சிறு 2 துளிகள் கலந்ததப்பா. எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல்! இது செய்தவன் யார்? 1000 பேர் மறைத்தார்கள் அல்லவா? இந்த மனிதனிடம் எதற்காக கொடுக்கப்பட்டது? அருட்பெரும் ஜோதியாக கொடுக்கப்பட்டது. அந்த அருட்பெரும் ஜோதியாக வேண்டிய தேகத்தை யார் கொண்டார்? யார்? மன்னன் கொண்டானா? மன்னன் நல்ல சன்மார்க்கம். வல்லல் பெருமான் நமக்கு என்ன தயவோடு அருளியாரோ அதை அவன் 1000 பேருக்கு அன்னமிட்டான். அவன் கொள்ளவில்லை. யார் கொன்றது? பாம்பு கொன்றதா? பாம்பு பாவ ஜீவன், அதற்கு ஒன்றுமே தெரியாது. குரல் வெளியில் மாட்டிக்கொண்டது, கக்குகிறது. அதனால் என்ன ஆகியது? விஷத்தை கக்கியது. யார் பிடித்தார்? கழுகுதான் பிடித்தது. கழுகா காரணம்? அது உணவை எடுத்துக்கொண்டு அது சென்றது. அதுவும் காரணம் இல்லை. அப்போ 3 பேரும் காரணம் இல்லையா? இது ஏன் நடந்தது? தெரியவில்லை. அந்த கதையாத்தோடு நிறுத்துவோம். மீண்டும் ஒரு கதைக்கு வருவோம். 1 மாதம் சென்றது. அங்கு வழிபோக்கர்கள் ஒரு 50 பேர்கள் அந்த வழி நடந்து போகும்போது மறுபடியும் அந்த மன்னன் என்ன செய்கிறான்? மறுபடியும் அன்னதானம் இழைகிறான். மனம் நோகவில்லை, உடையவில்லை. எல்லா உறவினர்களும் எல்லா மன்னனுக்கு உறவினர்கள் இருப்பார்கள் அல்லவா? எல்லா மக்களும் எல்லாம் இருப்பார்கள். போய் கூறி விட்டுருவார்கள். என்னவென்று? மன்னன் விஷம்
கொண்ட உணவை கொடுத்து விட்டான். ஆனால் மனம் தளராமல் நான் செய்ததில் எந்த தவறும் இல்லை, என் உள்ளம் புரிந்தது என்று அவன் மீண்டும் அன்னம் விட்டான். அதுதான் அவனது மன உறுதி. விபரீதத்தை என்றுமே நாம் கடவுளிடம் சம்பந்தப்படுத்தக்கூடாது. நம் வாழ்க்கையில் நடக்கும் விபரீதங்களை கடவுளிடம் ஒருபோதும் சம்பந்தம் செய்ய கூடாது. நாம் செய்ய வேண்டிய பணி என்னவோ, இறைவன் கட்டளை என்னன்னு தெரிந்ததுக்கு பின்னு அதை விடைவிடாமல் நாம் செய்ய வேண்டும். எவ்வளவு தடங்கள் வந்தாலும், நமக்கு இன்று எவ்வளவு தடங்கள் வந்தது, மழை வந்தது, இன்று நாம் கூடி இந்த அனுபவத்தை பெற நமக்கு கடவுள் கூட்டி கொடுத்தார். அதை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். என்ன, மீண்டும் அவன் அன்னமிட்டான். அந்த வழியில் போன வழிபோக்கர்கள் ஒரு பாட்டி இருந்தார்கள், மூதாட்டி. அந்த மூதாட்டியிடம் கேட்டார்கள், அன்னதானம் எங்குப்பா இடுகிறார்கள் என்று. அன்னதானம் அந்த இதிலிருந்து ஒரு 2 கல் தொலைவில் தான் உள்ளது, போய் எல்லாம் மகிழ்ச்சியோடு உண்ணுங்கள் என்று கூறியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், அன்னதானம் இந்த வழியில் தானப்பா, ஆனால் அங்கு போனால் நீங்கள் மரணித்து விடுவீர்கள். என்ன கூறிவிட்டார், அன்னதானம் இந்த வழியில் தான்ப்பா, ஆனால் நீங்க அங்கு சென்றால் மரணித்து விடுவீர்கள். மன்னன் மோசமானவன், அவன் என்ன செய்து விடுவான், உங்கள் உணவுகளில் விஷம் கலந்து விடுவான், அதனால் நீங்கள் மரணித்து விடுவீர்கள். பாட்டிக்கு என்ன தெரியவில்லை, பாம்பு கதை தெரியவில்லை, கழுகு கதை தெரியவில்லை. ஆனால் அது பாட்டி என்ன செய்தியை மட்டும் உண்மையை மட்டும் கூறியிருந்தால் எந்த இல்லை. ஆனால் அது என்ன புனைந்து கூறியது, தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்தது போல் கூறியது. அதற்கு பேர் தான் என்ன, பொய். பொய் உரைத்ததால் பாட்டி அடைந்தது பாவம், புண்ணியம் செய்ததால் மன்னன் பெற்றது புண்ணியம். நமக்கு ஒரு உண்மை தெரியவில்லை என்றால் அதில் நாம் எப்பொழுதும் கருத்து கொடுக்கவே கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் விளம்ப வேண்டும். நமக்கு அந்த சக்தி உண்டா, நமக்கு அந்த சக்தி உண்டா இல்லையா? இல்லையே, அற்ப மனிதனாய் போனேனே, போன பிறவில் என்ன நடந்தது தெரியவில்லை. எனது 2 வயதில் என் சரித்திரம் என்ன தெரியவில்லை. நாளை என்ன நடக்கப் போகிறது தெரியவில்லை. அவர் ஏன் இப்படி செய்கிறார் தெரியவில்லை. நான் ஏன் இப்படி செய்கிறேன் தெரியவில்லை. இத்தனை தெரியவில்லை, ஆனால் என் கருத்தை நான் வைத்தே தீருவேனப்பா. இனிமேல் பொருளாக்கு சொல்ல வேண்டாம். எல்லாரையும் வாழ்த்துக்குவோம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். அருட்பெருஞ்சோதி தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். அருட்பெருஞ்சோதி ஒன்று மட்டுமே சத்தியமானது, நமக்கு தெரிந்தது மெய். அதை பற்றி மட்டுமே பேசுவோம், அதை பற்றி மட்டுமே பாடுவோம். நாமும் அருட்பெருஞ்சோதியாய் பூமியில் நடமாடுவோம்.